நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவி விட்டு விலகும்போதும் அதன் மேல் நமக்கு கொடுத்த ஏதாவது இருப்பின் அதன் மேலும் ஆசை வைக்கக்கூடாது. நம்மளை அவர்கள் என்னால் தான் இவன் பிழைத்தான் என்று சொல்லாதபடிக்கு நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது நடந்து முடிந்த கதையும் ரெண்டையும் சேர்த்து அந்நாளில் நடந்தது இந்நாளில் நடந்தது சேர்த்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்துல் கலாம் நம்முடைய தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் பிரசிடெண்டாக இருந்தவர். அப்போது உயர்ந்த பதவிக்கு அவர் என்ட்ரி ஆகும் பொழுது, அவர் தொடங்கும் பொழுது உடனடியாக ஓடி வந்த ஒருவன் அவருடைய ஷூவை துடைக்க வந்தான். அவர் சொன்னார், என்னுடைய ஷூவை துடைப்பது என்னுடைய வேலை, இந்த வேலை உனக்கு இல்லை, நீ போய்விடு என்று சொன்னபோது அவன் அழுதான். ஐயா, இது எனக்கு பர்மனெண்ட் வேலை, எல்லா பிரசிடெண்ட்டுக்கு நான் தான் செஞ்சிட்ருக்கேன். இவர் சொன்னார், நீ எனக்கு வேண்டாம், ஆனால் நீ தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சற வேலையை உனக்கு கொடுக்குறேன் என்று சொன்னார். அவருடைய பதவிக்காலம் முடிந்தது. பதவிக்காலம் முடியும் போது வெளியே வந்தார். தன்னுடைய ஒரே சூட்கேஸை எடுத்து வெளியே வந்து அவரை கூப்பிட்டார். தண்ணீர் பாய்ச்சிக்கிறவனை கூப்பிட்டு, உனக்கு வேலை நிரந்தரம், நான் வேலையை விட்டு போய்கொண்டே இருக்கிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, அந்த தண்ணீர் பாய்ச்சி அந்த பூவாளி எடுத்து கொண்டு வந்து என்னுடைய சூட்கேஸ் மேல் கொஞ்சம் தண்ணியை தேடி என்று சொன்னார். அவனுக்கு புரியவில்லை. ஐயா, உள்ளே எல்லாம் பேண்ட் ஷர்ட் இருக்குமே, உங்கள் பேப்பர்லாம் இருக்குமே, எப்படி என்று கேட்கும்போது, பேப்பரும் ஒன்றாகாது, என்னுடைய சூட்டு கோட்டுக்கும் ஒன்றாகாது. பிரசிடெண்ட் பதவியில் இருக்கும்போது இந்த பிரசிடெண்ட் மாளிகையிலிருந்து நான் எதையும் எடுத்து போகவில்லை என்பதற்காகத்தான் உன்னை செய்ய சொல்கிறேன். இங்கிருந்து ஒரு துரும்பையும் கூட நான் எடுத்து போகவில்லை. உள்ளே இருப்பது மூலம் நான் சொந்த பணத்தில் சம்பாதித்தது என்று சொன்னார். இதுதான் உயர்ந்த மனிதனின் பண்பு. இதையே பைபிளில் பார்த்தீர்களானால் ஆதியாகமம் 14:22 ஆபிரகாமை தேவன் அழைத்தார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். சிறிது காலகட்டங்களில் அவன் சோதோம் ராஜாவிடத்தில் போய் இருக்க வேண்டிய நிலைமை ஆயிற்று. அப்போ சோதோம் ராஜாவை பார்த்து அவரை விட்டு விலகும்போது அவர் சொன்ன வார்த்தையாவது என்னவென்றால், சோதோம் ராஜாவே, என்னால் தான் ஆபிரகாம் பெரியவனானான், என்னால் தான் இவனுக்கு வசதி வந்தது, நீங்கள் சொல்லாமல் இருக்கும் அளவு உங்கள் வீட்டிலிருந்து ஒரு சாட்டையாகலும் ஒரு செருப்பாகலும் ஒரு பொருளாகலும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொண்டு போக மாட்டேன் என்று என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்று அவர் சொன்னார், இன்று இவர் செய்து காண்பித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இதுபோலத்த நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டில் இருப்பதை பார்த்து இதுபோல் இருக்க வேண்டும், இது ஒன்று இருந்தால் நல்லது என்று சொல்வதெல்லாம் நல்லா இருக்குது என்று சொல்ல வேண்டுமே ஒழிய, இதுபோல் ஒன்று இருந்தால் நல்லது என்று அவர்கள் மனசை கெடுக்கக்கூடாது. சரி, வரும்போது எதாவது எடுத்துகிட்டு போயிடலாமா என்று எண்ணமும் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போனால் எந்த இடத்துல உட்கார வைக்கிறார்களோ அதே இடத்துல உட்கார வேண்டுமே ஒழிய, எல்லா ரூம்லேயும் போய் தலையை காட்டி கொண்டிருப்பது மனிதனுக்கு அழகல்ல. நாமும் ஆபிரகாமை போலவும் அப்துல் கலாமை போலவும் நாமும் ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கத்தக்க அளவு ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?